சாதியே துணை. ஜீவ சகோதர சகோதரிகள் அனைவருக்கும் எனது அன்பான நமஸ்காரம். நாம இன்னைக்கும் வினாவிடை நிகழ்வு தான் பார்க்க இருக்கிறோம். ஒரு 2 நாளைக்கு முன்னால நம்முடைய ஜீவ சகோதரர் எப்பயுமே வினா கேட்பாங்களே, சாலை சிவகுமார், அவங்க நம்முடைய பெருமானவர்கள் நமக்கு அருள் செய்துள்ள கோடாயிரக்கூர் திருவாக்கியம் 250 அதை படிச்சாங்க. அதை படிச்சு அதை பத்தி நாம பேசும்போது இன்னும் அதை பத்தி நம்ம விரிவாக நம்முடைய பெருமானவர்கள் அவர்களுடைய அந்த வேத கிரந்தங்களிலிருந்து சாட்சியாக வைத்து அதை நம்ம விரிவாக பேசலாம் அப்படின்னு அன்னைக்கு நம்ம பேசியிருந்தோம். ஏன்னா நம்முடைய தெய்வமோர்களுடைய வாக்கு தான் நமக்கு எல்லா நூல்களுக்கும் ஒரு வியாக்கியானம் சொல்லும்படியான ஒரு படிப்பை நமக்கு கற்றுத்தருவதாக இருக்கிறது. தெய்வமோர்களுடைய அந்த வாக்கு கொண்டுதான் நம்மளுக்கு அந்த திறக்காத பூட்டெல்லாம் திறக்கக்கூடியதாக இருக்கிறது. அது பற்றி நம்முடைய தெய்வமோர்களே அருளமுதம் திருவாக்கியம் 2 அருள் செய்வதை நம்ம பார்ப்போம். ஜீவாத்மாவின் போக்குவரத்து தான் தோனி. தோனி தான் ஜீவாத்மாவின் தலை. ஆண்டவர்கள் வாக்கே முதலாயிருக்கும், மற்ற யாவும் உனக்கு யாதொரு பிரயோஜனத்தையும் தராது. தெய்வம் அவர்களுடைய வாக்கை தவிர வேற எதுவுமே நமக்கு எந்த ஒரு பிரயோஜனத்தையும் தராது. இந்த ஒரு வாக்கு மட்டும்தான் நமக்கு நித்திய பிரயோஜனத்தை தரக்கூடியதாக இருக்கிறது. அதனால நம்ம அதுக்குள்ள மட்டும்தான் நம்ம நுழைந்து கொள்ள வேண்டும். வித்வான்களும் அறிய முடியாத படிப்பை சில தினத்தை கற்பிக்கும் சாலை இது. தெய்வமருடைய வாக்கு எப்படியாப்பட்ட வாக்கு! எந்த வித்வான்கள்கிட்ட எந்த ஒரு பல்கலைக்கழகத்துல போய் நம்ம படிச்சாலும் கற்றுக்கொள்ள முடியாத ஒரு படிப்பை கற்றுக் கொடுப்பதாக இருக்கிறது தெய்வமருடைய வாக்கு. உயர்ந்த படிப்பு, எளிதாய் சுருங்கிய காலத்தில் செலவில்லாமல் எல்லா நூல்களுக்கும் வியாக்கியானம் சொல்லும் படிப்பே ஆசான் அவர்களுடைய வாக்கு. அப்போ அவர்களுடைய வாக்கு மூலமாகத்தான் நாம எதெல்லாம் நமக்கு புரியலையோ அதெல்லாம் உங்களுடைய வாக்கு மூலம் கொண்டுதான், அந்த வாக்காகிய சாவியை கொண்டுதான் நம்ம திறந்து நாம பார்க்க வேண்டும். அப்போ பெருமானவர்கள் அவர்களுடைய அந்த வாக்கு தான் நமக்கு எல்லா பூட்டுக்களையும் திறக்கும் சாவியாக இருக்கிறது. அந்த வாக்கு சாவியின் உதவியை கொண்டு நாம இந்த கோடாயிரக்கூர் திருவாக்கியம் 250 அந்த திருவாக்கியத்தை பத்தி நம்ம தெய்வமருடைய அந்த வேத வாக்கை கொண்டு நம்ம அதை பத்தி இன்னும் விரிவாக பார்க்கலாம். இப்போ முதல்ல அந்த திருவாக்கியத்தை நம்ம ஒரு முறை ஓதிடுவோம். கோடாயிரக்கூர் திருவாக்கியம் 250. நம் நினைவுக்குள்ளே இன்னொரு நினைவு இருக்கிறது. அந்த அகமிய உள் நினைவை தொட்டால் அப்போது உண்டாகும் ஆனந்தத்திற்கு இந்த உலகில் வேறு எதுவும் ஒப்பில்லை. அது கைவரவான பின் மற்றெல்லா இன்பமும் கசந்து போகும். அந்த இன்பத்தை அனுபவிக்க கிட்டிய ஒருவனுக்கு ஆசானை பாராத ஒரு நாள் ஒரு யுகம் போல தோன்றும். இப்போ இதுதான் நாம இன்னைக்கு பார்க்க வேண்டிய கோடாயிரக்கூர் திருவாக்கியம் 250. இப்போ இந்த திருவாக்கியத்துல தெய்வமோர்கள் நம்ம கிட்ட நினைவு இருக்கு. இந்த நினைவுக்குள்ளாக இன்னொரு அகமிய உள் நினைவு இருக்கு. அதை தொடும்போது கிடைக்கிற இன்பத்துக்கு நிகரான இன்பம் வேற எதுவுமே இல்லை. நீ எதெல்லாம் இன்பம் நினைச்சிட்டு இருக்கியோ இந்த இன்பம் கிட்டிய ஒருவனுக்கு அந்த இன்பம் எல்லாம் கசந்து போகும் அப்படின்னு நமக்கு அருளி செய்யறாங்க. அப்போ இதை பத்தி நாம இன்னும் விரிவா நம்ம புரிஞ்சுக்கணும் அப்படின்னா இதை பின்னால இருந்து இந்த இன்னொரு நினைவுனா என்ன, அகமிய நினைவுனா என்ன அப்படின்னா நம்ம இந்த வாக்கியத்தை அப்படியே அந்த நிறைவு பகுதியில இருந்து நம்ம பார்த்துக்கிட்டே போனோம்னா நமக்கு கொஞ்சம் எளிதில் புரியுற மாதிரி இருக்கும். அதாவது ஒரு வண்டியை ஓட்டும் போது எப்படி ரிவர்ஸ் கியர் போட்டு பின்னாடி வருவாங்களோ அது போல அந்த நிறைவு பகுதியில இருந்து நாம வருவோம். கடைசி இந்த வாக்கியத்தின் நிறைவு பகுதி, அந்த இன்பத்தை அனுபவிக்க கிட்டிய ஒருவனுக்கு ஆசானை பாராத ஒரு நாள் ஒரு யுகம் போல தோன்றும். அப்போ ஆசான் மூலமாக
நமக்கு என்ன இன்பம் கிட்டுகிறது? அந்த இன்பம் கிட்டிய ஒருவனுக்கு ஆசானை பார்க்காத ஒரு நாள் ஒரு யுகம் போல தோணும்னா அந்த இன்பம் ஆசான் அவங்க மூலமாக தானே கிட்டிருக்கணும். அப்போ ஆசான் மூலமாக நமக்கு என்ன இன்பம் கிட்டுகிறது அப்படின்னு நம்ம பார்க்கும்போது இந்த உலக இன்பங்கள் எல்லாமே இந்த உலகத்துல கிடைக்கிற எந்த இன்பமா இருக்கட்டும் அது எல்லாமே சிற்றின்பங்கள் தான். ஆனா ஆசானிடம் இருந்து நமக்கு கிடைக்கிற இன்பம், அந்த இன்பம் எப்படியாப்பட்ட இன்பம்? இந்த உலக இன்பங்கள் எல்லாம் அழிந்து போகக்கூடிய இன்பமாக இருக்கு. ஆனா ஆசான் அவர்கள் மூலமாக நமக்கு கிட்டுகிற அந்த இன்பம் அழியாத ஒரு நித்திய, அது பேரின்பமாக இருக்கிறது. அந்த இன்பம் என்ன இன்பம்? அந்த இன்பத்தை பத்தி தெய்வம் அவர்கள் என்ன சொல்றாங்க அப்படின்றத நம்ம பார்ப்போம். அருளந்தம் திருவாக்கியம் எண் 103. ஜீவாத்மா உன்னிடத்தில் இருக்கிறது, பரமாத்மா எம்மிடத்தில் இருக்கிறது. இப்போ இன்பம் எப்படி கிட்டும் அப்படின்னா, இந்த ஜீவாத்மாவும் பரமாத்மாவும் தனித்தனியா இருந்தா இன்பம் கிட்டாது, இணையணும். ஜீவாத்மாவும் பரமாத்மாவும் இணையும் போதுதான் அந்த இன்பம் கிட்டும். இரண்டும் சேர்ந்தால்தான் மோட்சம் ஆகிய இன்பம் கிட்டும். அந்த இன்பத்துக்கு பேர் என்ன? மோட்சம். அதை விட ஒரு இன்பம் உண்டா? மோட்சத்தை விட பரமபதத்தை விட அதுக்காக வேண்டித்தான நம்மளுடைய பாடல்லாம் இருக்கு. அப்போ அந்த ஒரு இன்பத்துக்கு நிகரா வேற இன்பத்தை சொல்ல முடியுமா? முடியாது. அப்போ ஜீவாத்மா தனியாகவும் பரமாத்மா தனியாகவும் இருக்கும் வரை ஜீவாத்மாவாகிய உனக்கு இன்பம் ஏது? இப்போ நாம பரமாத்மாவை அடையாம தனியாவே இருந்தோம்னா நமக்கு இன்பம் ஏது? நாமும் ஒரு ஜீவாத்மாவாய் இருந்து பரமாத்மாவாகிய என் பெருமானை அடைந்து இருவரும் கலந்த பின்னரே பரமாத்மாவாகி விட்டோம். அப்போ நானும் உன்னை போலதான் ஒரு ஜீவாத்மாவாகத்தான் இருந்தேன். அந்த பரமாத்மாவாகிய தனிகமணித்திரான் அவர்களை கலந்த பிறகு நானும் பரமாத்மாவாகவே ஆயிட்டேன். எப்படி ஆனாங்க? ஓசை கொண்ட நடனத்தால் தானே அப்படி ஆக முடியும். இப்போ அந்த ஓசை கொண்ட நடனம் தானே அந்த இன்பத்தை தருகிறதாக இருக்கும். இப்போ அந்த ஓசை கொண்ட நடனம் இந்த மனுவை ஈசனாகவே ஆக்கக்கூடிய வல்லபம் உடையது. அப்படின்னா அந்த வாக்கு எப்படிப்பட்ட ஒரு வாக்காக இருக்கும்? அது எப்படின்னா, இந்த உலகத்துல ஒரு பெண் ஒரு பெரிய அரசியாகவும் அழகுள்ளவளாகவும் இருந்தால் போதுமா? அவளுக்கும் ஒரு குச்சி போலாவது உள்ள ஒரு கணவன் இல்லாவிட்டால் ஏது அவளுக்கு இன்பம்? வாழ்வு ஏது? புருஷன் இல்லாத மங்கை தானே இன்பம் அனுபவிக்க முடியுமா? இது போலத்தான் ஜீவாத்மாவும் பரமாத்மாவும். எப்படி இந்த உலகத்துல ஒரு பெண்ணும் ஆணும் தனித்தனியா இருந்தா இன்பம் அனுபவிக்க முடியாது. ரெண்டு பேரும் சேர்ந்துதான் ஒரு இன்பகரமான ஒரு வாழ்க்கையை நடத்த முடியும். அது போலத்தான் இந்த தூல வாழ்க்கையை போலத்தான் இந்த ஜீவ வாழ்க்கை. அந்த ஜீவ வாழ்க்கையில இந்த பரமாத்மாவும் ஜீவாத்மாவும் இணையும் போதுதான் இன்பம் அனுபவிக்க முடியும். ஆனா இந்த உலக வாழ்க்கையில நீ செய்யற அந்த திருமணம் இருக்கே, அதுல பேருதான் திருமணம். ஆனா அதுல திருவும் இல்லை, மனமும் இல்லை. திரு அப்படின்னா அழியாதது என்று நிலைத்திருப்பது. இந்த திருமணம் என்றைக்கு நிலைத்திருக்கக்கூடியதா? இல்லையே. மனம் பொருந்தியது, வாசனை பொருந்தியது. ஆனா இல்ல, நீ செய்யற அந்த திருமணத்துல திருவும் இல்லை, மனமும் இல்லை அப்படின்னு தெய்வம் அவர்கள் வான்மதி குரல் திருவாக்கியம் 242 நமக்கு அறிவிக்கிறான். இவன் செய்து கொள்ளும் திருமணத்தில் திருவும் இல்லை, மனமும் இல்லை, அழல் மாற்றமே நிறைந்துள்ளது. திரு என்றால் அழியாதது என்று பொருள், மனம் என்றால் வாசனை இருத்தல் வேண்டும். இந்த இரண்டுமே இவன் செய்து கொள்ளும் திருமணத்தில் இல்லை. அப்படி இருக்க திருமணம் என்ற நாமத்தை ஏன் அதற்கு சூட்டினார்கள்? திருவும் மனமும் கலந்த அழியாத சுகந்தம் வீசும் ஒரு பெரு வாழ்க்கை, அதுவே திருவாகிய அழகுடைய அழியாதது. அதுவே என்றென்றும் தேவ மனம் வீசும் சுகந்தம் உடையது. அத்தேவ மனம் வீசும் பேரின்ப பெருவாழ்வை நீ அனுபவிக்க பிறந்தவன் அப்படின்னு காட்டுறதுக்காகத்தான் இந்த திருமணம் நீ உலக வாழ்க்கைக்கு தேவைதான். இதே போல நீ ஒரு நித்திய பேரின்ப திருமணத்தை செய்து கொள்ள வேண்டும். அதுக்காகத்தான் இந்த திருமணத்துக்கு திருமணம் பேர் வச்சாங்க.
அப்போ தேவமனம் வீசும் அழியாத பேரின்ப வாழ்வு தரும் ஒரு பெருமானவர்களை நாம மனம் முடித்த பிறகு அந்த பெருமானவர்களை ஒரு நாள் பார்க்காவிட்டால் அது எப்படி இருக்கும்? ஒரு யுகம் போல இருக்கும். ஒரு நாள் பாராத அப்படின்னா இந்த அகமிய வாழ்வுல எல்லாத்துக்கும் அர்த்தம் மாறும். பாராத அப்படின்னா நினையாத. இந்த பேரின்பத்தை, இந்த அழிந்து போகிற தூலத்தை கொண்டு நாம அனுபவிக்க முடியாது. நாம அதை அனுபவிக்கக்கூடிய ஒரு நித்திய தூலம் நமக்குள்ளாக இருக்கிறது. இந்த தூலத்துக்கு, அந்த பேரின்பத்தை அனுபவிக்கிற கூடிய சக்தி இந்த தூலத்துக்கு இல்லை. அப்போ இந்த பேரின்பத்தை அனுபவிக்கக்கூடிய ஒரு நித்திய தூலம் நமக்குள்ளாக இருக்கிறது. அந்த தூலத்தை கொண்டுதான் நாம இந்த பேரின்பத்தை அனுபவிக்க முடியும். அந்த தூலத்துல எல்லா சொற்களுமே வேற அர்த்தமாயிரும். பார்க்கறது அப்படின்னா நினைவாயிரும். காது அப்படின்னா அதுக்கு பேரு கண்ணுன்னு மாறிடும், வாயின்னு மாறிடும். அப்படி அங்க வரும்போது அந்த தேகத்துல இருக்க அங்கங்களுக்கு எல்லாம் பேர் மாறிடும். அப்போ அந்த தேகத்துலதான் நம்ம இந்த நித்திய பேரின்ப வாழ்க்கையை நாம அந்த திருமணத்தையே அந்த தேகம் கொண்டுதான் அந்த திருமணத்தை செய்ய முடியும். இந்த தூல தேகத்தை கொண்டு அந்த திருமணத்தை செய்ய முடியாது. அப்போ அந்த நித்திய தேகத்துக்குள்ள நாம குடிபுகணும். மனுவிற்கு ஒரே சட்டம் தான் இறைவன் வைத்தான். அந்த ஒரே ஒரு கடமை தான் நமக்கு கொடுத்தாங்க. நீ அந்த நித்திய தூலத்துக்குள்ள புகுந்து கொள்ளணும். புகுந்து கொண்டு அந்த நித்திய பேரின்பு வாழ்வு தர்ற பெருமானவர்களை மனமுடித்துக் கொள்ள வேண்டும். அந்த நித்திய தூலத்திற்குள் இவன் குடிபுகுவதுதான் அந்த சட்டம். இவன் குபேரனாக இருந்தாலும் சரியே, கோவணாண்டியாக இருந்தாலும் சரியே, மனுவிற்கு இந்த ஒரே ஒரு வேலை தான் வைத்தான். நித்திய தூலத்தை அடைகின்ற நித்திய செயலாகிய தீர்மானமான இந்த ஒரு வேலைக்கே மனு உடல் எடுத்து வந்தான். அதற்கான வயதையும் அறிவையும் பெற்று வந்தான். ஒவ்வொரு மதத்திலும் இருக்கிற தலையான அடையாளமாகிய பிரணவம், காயத்ரி, பஞ்சாட்சரம், அஷ்டாட்சரம், கலிமா, ஓம் தத் சத் ஸ்ரீஹலால், ஓமனி பத்மீஹம், சமா, இஸ்ரேல், அடோனா, எல்லோ, எனோ, அடோனா, எஹத் என்பவை யாவும் இத்தனை பேர் இருக்கு அந்த நித்திய தேகத்துக்கு. அந்த அழியாத ஒரே தூலத்தை தான் குறிக்கும். அந்த தூலத்தால் தான் பேரின்பத்தை அனுபவிக்க முடியும். உன்னுடைய இந்த தூலத்தில் சிற்றின்பத்துக்கே 64 அங்குல மூச்சு ஓடுது. அப்ப பேரின்பத்துக்கு எவ்வளவு மூச்சு ஓடும்? அந்த பேரின்பத்தை அனுபவிக்கக்கூடிய சக்தி இந்த தூலத்துக்கு இல்லை. அதாவது ஜீவன் பறிபட்டு போகிற அளவுக்கு நீ சிற்றின்பம் அனுபவிக்கும் போதே 64 அங்குலம் மூச்சு ஓடுதே. வேற என்ன கஷ்டமான வேலை செஞ்சாலும் அவ்வளவு ஓடாது. ஓயாமல் மண்வெட்டியே எடுத்து வெட்டட்டும், அப்போது கூட 64 அங்குலம் மூச்சு ஓடாது. அதனால இந்த தூலத்துக்கு பேரின்பத்தை அனுபவிக்கிற சக்தி இல்லை. அந்த பேரின்பத்தை அனுபவிக்கிற சக்தி இந்த தூலத்துக்கு கொடுக்கப்படவில்லை. அந்த பேரின்பத்தை அனுபவிக்கக்கூடிய சக்தி பெற்ற ஒரு தூலம் உனக்குள்ளாக இருக்குது. இந்த தூலம் அதை தாங்காது தம்பி, தாங்காது. உனக்கான சொந்த தூலம் வேறொன்று நிச்சயமா இருக்கிறது. சத்தியமாக நீ பேரின்ப வாழ்க்கையை அடையவே வந்தவன். அந்த தூலத்துக்கு வாழ்க்கை அடையணும். அந்த தூலத்துக்கு நாம எல்லாம் பெண் ஜீவாத்மாவாக இருக்கோம். அந்த பெண்ணுக்கு ஒரு மணாளன் வேண்டும், ஒரு துணை வேணும், ஒரு குருபெருமான் அவர்கள் வேணும். அவங்க மூலமாக தான் அந்த பேரின்ப வாழ்க்கையை அடைய முடியும். அந்த பேரின்ப வாழ்க்கையை அடையவே வந்தவன் நீ. சிற்றின்ப வாழ்க்கையை அனுபவித்து விட்டு செத்து போக வந்தவன் அல்லவே அல்ல. இந்த சிற்றின்ப வாழ்க்கையை அனுபவிச்சினா நீ ஒரு நாளைக்கு செத்துதான் போக. ஆனா அந்த பேரின்ப வாழ்க்கை என்றுமே சாகாத, அழியாத, நித்திய இவங்கோடி கோடி கோடி காலத்துக்கும் பேரின்பமாகவே வாழக்கூடிய ஒரு நித்தியமான வாழ்க்கை. அந்த வாழ்க்கை வாழுவதற்காக பிறந்தவன் தான் நீயே. அப்போ அந்த வாழ்க்கை வாழ்றதுக்காகத்தான் இப்ப நம்ம பார்த்தோம் இந்த திருவாக்கியத்துல, உன் நினைவுக்குள்ள ஒரு அகமிய நினைவு இருக்கு. அந்த அகமிய நினைவை நீ தொடணும். அதை எப்படி எல்லாம் தொடர்றதுன்னு நம்ம தொடர்ந்து பார்ப்போம்.
அப்போ அப்படி செத்து போவதற்கு இவ்வளவு பெரிய உலகையும் மகா அதிசயமான அறிவையும் உனக்கு தந்திருக்க மாட்டான். இப்படி இடையில செத்து போறதுக்காகவா உனக்கு இவ்வளவு பெரிய அண்டாண்ட உலகத்தையும் படைச்சு உனக்கு இந்த அறிவையும் கொடுத்தாங்க. அப்போ அதுக்காக கொடுத்திருக்க மாட்டாங்க. அப்போ அவங்கள ஒரு நாள் பாராட்டா அந்த பாராத நாள் ஒரு யுகம் போல இருக்கும் அப்படின்னா இந்த இடத்துல அந்த தேகத்துல எல்லாமே அர்த்தம் மாறும்னு சொன்னோமே. பார்வைக்கு பேரு அந்த தேகத்துல நினைவு. பார்வையில் பாண்டியன் தன்னை நீ வைத்திட பார்க்கும் தோளில் வேறு இல்லை அம்மா அப்படின்னா என்ன? பார்வையில இன்னைக்கு பார்க்க முடியுமா? இந்த கண் ஊனக்கண் கொண்டு. பார்வைனா நினைவு. அந்த தேகத்துல எல்லாத்துக்குமே அர்த்தம் மாறும் நம்ம பார்த்தோம். அப்போ நினைவுல அவங்கள வச்சுக்கிடும் போது வேற நினைக்கிற தொழிலே இல்லை. உன்னுடைய நினைவு ஃபுல்லா பார்வையில் பாண்டியன் தன்னை நீ வைத்திட பார்க்கும் தொழில் வேறு இல்லை. வேற நினைக்கிற தொழிலே உனக்கு வேண்டாம். அவங்க ஒருத்தவங்களுடைய நினைவு மட்டும் உன் நினைவாகிய ஆசனத்துல முழுமையா இருந்தா போதும். அப்போ எதுக்காக மனுவுக்கு அந்த பேரின்பத்தை அடையக்கூடிய அந்த தேகத்தை இவன் பெறட்டும் அப்படிங்கிறதுக்காகத்தான் இந்த மனுவுக்கு இவனுக்குள்ள இன்னொரு தூலம் கொடுக்கப்பட்டிருக்கு அப்படிங்கிறத நம்ம பார்த்தோம். அப்போ இந்த நினைவு கொண்டு அந்த நினைவை நாம தொடணும். இப்போ இந்த நினைவானது அவங்களுடைய நினைவை, அந்த அகமிய உள் நினைவை நாம தொடணும் அப்படின்னு பார்த்தோம். அந்த அகமிய உள் நினைவானது எப்படி இருக்கு, அந்த அகமிய உள் நினைவை நாம எப்படி தொடர்றது அப்படிங்கிறத நம்ம தெய்வம் அவர்கள் அவங்களுடைய நினைவு எப்படியாக இருக்கிறது, விஞ்ஞானிகளுடைய நினைவு எப்படி இருக்கு, அதுக்கு பேர் தான் அகமிய உள் நினைவு. அந்த விஞ்ஞானிகளுடைய நினைவு எப்படி இருக்கு அப்படின்னா, விஞ்ஞானிகளுக்கோ பழுப்பேறி நாத ஒலியாக மாறிவிடுகிறது. அவர்களுக்கு உலகம் ஒரு தூசியாக தெரியும். நினைவு என்பது கிடையாது, பிரம்மமாகவே மாறிவிடுகிறது. அவர்கள் நாத அறிவைத்தான் வகி அசரீரி வாக்கு என்று கூறப்பெறுகிறது. அப்போ விஞ்ஞானிகளுக்கு வாக்கானது, அவர்களுடைய நினைவானது விளைந்து பழுப்பேறி வாக்காக அது பிரம்மமாக மாறிவிடுகிறது. அந்த பிரம்மம்தான் வகி என்றும் அசரீரி வாக்கு என்றும் அழைக்கப்பெறுகிறது. இது கைவரவான பின், இந்த வாக்கானது கைவரவான பின் இந்த உலகத்தில் மற்ற எல்லா இன்பங்களும் கசந்து போகும். அந்த நாத ஒலி உன்னை எட்ட முடியாத ஜீவ ஏற்றத்தில் ஏற்றுவிக்கிறது. அந்த நாதம் எப்படியாகப்பட்ட இன்பத்தை நமக்கு தருகிறது என்றால், நம்முடைய தெய்வம் அவர்கள் ஞான முறையீட்டில் ஈரேழுலகும் ஒளி கதிர் வீசுமென் உள்ள கொழுந்தழகி என்னுடம்புயிரலாம் கலந்தி நிற்க வந்த இன்பம் பழகி. அந்த இன்பமானது என் உடம்பு உயிர் எல்லாம் கலந்து இனிக்கின்றது. அண்டராசை காட்டி பூட்டி என்றன் காம பண்ட பழுதாக்கினாய் என்றும் அழியா மணி மேடை ஏற்றி உன் இன்ப குடி ஏற்றினாய். அந்த இன்பம் என்றும் அழியாத மணிமேடையாக இன்பக்குடியாக இருக்கிறது. அந்த தில்லை அமுதத்தை எனக்கு எடுத்து ஊட்டிய நாள் முதல் இந்த புல்லும் பூமிதனில் உள்ள உணவு புசிக்க ருசிக்குதில்லை. தில்லை அமுதம் எனக்கெடு தூட்டி நீ தித்தீத்த நாள் முதலாய் புல்லும் பூமிதனில் உள்ள உணவு புசிக்க ருசிக்குதில்லை. போதையால் இங்குள்ளதெல்லாம் மறந்து உன் பின்னாலே தொடர்ந்தேன். போர்க்கிண்ண தின்பார் கஞ்சாவும் கலந்தந்த போதை என்றே தெரிந்தேன்.
அந்த போதை எப்படியாக இருந்தது? பொற்கிண்ணத்தில் கஞ்சாவை கலந்து கொடுத்தது போன்ற போதையாக இருந்தது. எத்தனையோ கோடி இன்ப வெள்ள காட்சி யானை மகிழ இத்தனை செல்வமும் எல்லோரும் காண்பீர நாவோ நவில. இப்படியான எத்தனையோ கோடி இன்ப வெள்ளக்காட்சி தருவது அவர்களுடைய அந்த திருவாக்கு, திருநாத ஒலி, அந்த அசரீரி வாக்கு. அதை நீ தொடும்போதுதான் அது உனக்கு இன்பம் தருவதாக இருக்கிறது. அந்த அகமிய நினைவை தொட்டால் அப்போது உண்டாகும் ஆனந்தத்திற்கு இந்த உலகில் வேறு எதுவும் ஒப்பில்லை. அவர்களுடைய நினைவு வாக்காக மாறிவிடுகிறது, பிரம்மமாகவே மாறிவிடுகிறது. அப்போ அந்த நினைவை நாம் தொடும்போது நம்முடைய எண்ணம் அழிந்தே போகிற நேசத்தை உயிராக கொண்டிருந்தது. அந்த நேசத்தை விட்டு ஆண்டவர்கள் அருளுக்குள், அவளுடைய அந்த வாய்மைக்குள் நுழைந்து கொள்ளும் போது நம்முடைய வாக்கும் பிரம்மமாக மாறிவிடுகிறது. அவர்கள் அருளுக்குள் நீ நுழைந்து கொள்ள வேண்டும், அவர்கள் அருளையே அருந்த வேண்டும். அது உன் உள்ளத்தில் சிறிது சிறிதாக நுழைந்து ஜீரணமாகி உன் இரத்தத்தில் போய் கலக்க வேணும். அறிவே உன் பாவ நினைவை சங்கரிக்கிறது. பின் அந்த நினைவே அறிவாக மாறுகிறது. அப்போ நம்முடைய நினைவு எப்படி பாவம் கலந்து சைத்தான் என்கின்ற அந்த பாவம் கலந்து மனமாக மாறி இருந்ததோ அதெல்லாம் அழிக்கப்பட்டு போய் அது அறிவாக மாறிவிடுகிறது. நினைவு மாறவும் தேகம் மாறுகிறது. உன்னுடைய வாய் 70,000 நாவுடைய வாயாக மாறுகிறது. 10,000 கண்கள் வருகிறது. உன் காது அணு புரண்டாலும் கேட்கக்கூடிய காதாக ஆகிறது. நம்மளுடைய நினைவு எப்படி இருந்தது? அது தீங்காகிய சைத்தான் கலந்த மனமாக இருந்தது. மறதியற்றதற்கு பெயர் நினைவு. அதுவே பரிசுத்த நிலைக்கு பெயர். அதில் தீங்காகிய சைத்தான் கலந்தால் மனம். தாவுகின்ற செயல் உள்ளது மனம். ஒரு தெய்வ ஆசானால் அந்த மனத்திற்குள்ளே ஒரு ஒளி, ஒரு முளை காணச் செய்வது நாற்றமுள்ள சிப்பிக்குள் முத்து தோன்றச் செய்வது போலாம். மனிதனிடத்தில் மனம் கொட்டாப்புளி போல் உலக இச்சையால் பருத்திருக்கிறது. அவன் அறிவோ மெலிந்து மனத்தின் பின்னே ஒரு வால் போல் தொங்கிக் கொண்டிருக்கிறது. இங்கு வருவதன் முன் மனம் வேறு அறிவு வேறு என்றில்லாமல் எல்லாம் மனமாகத்தான் இருந்தது. அந்த மனத்தை மெல்ல மெல்ல மெய்யறிவு உதயம் காட்டி மாற்றி அருவி ரூபத்தில் ஆக்குவது ஆசான் அவர்களின் வேலை. அப்போ அந்த அகமிய உள்நினைவை தொடும் பொழுது நம்முடைய நினைவும் அந்த மனம் என்பது இல்லாமல் அறிவாக மாற்றப்பெறுகிறது. அந்த அகமிய நினைவை தொடும்போது நமக்கு எத்தனையோ கோடி இன்ப வெள்ள காட்சி கிடைத்தது. அவர்களுடைய அந்த வாக்கை இங்கே இந்த திருவாக்கியத்தில் அந்த அகமிய நினைவை தொட்டால் இன்பம், அந்த இன்பத்துக்கு நிகரான வேறு இன்பம் இந்த உலகத்தில் இல்லை. இந்த உலக இன்பங்கள் எல்லாம் அந்த இன்பத்தை அனுபவிக்கிறவனுக்கு கசந்தே போகும். அப்போ அந்த அகமிய நினைவு ஆசானவர்களுடைய வாக்காக இருக்கிறது. அவர்களுடைய வாக்கு என்றாலும் ஆசான் என்றாலும் ஒன்றே. அவர்களே நம்முடைய இன்னொரு நினைவாக, நம் நினைவுக்குள் நினைவாக அவர்கள் குடியேற வேண்டும். அப்படி அவர்கள் அங்கே குடியேறவில்லை என்றால் யமன்தான் அங்கே குடியேறிக் கொள்வான். இது பற்றி நம்முடைய பெருமான் அவர்கள் அருளமுதம் திருவாக்கியம் 49 உன் உள்ளமாகிய நினைவில் நாம் இல்லை என்றால் கடைசியில் யமன்தான் அங்கு வருவான். யமனுக்கு நடுவன் என்று ஒரு பெயர் உண்டு. நடு என்றால் மையம், அதாவது அந்த பக்கமோ இந்த பக்கமோ சாயாத நீதி எல்லை. ஆகையால் என்ன உஜாரோடு ஆசான்பால் அன்பு மறவாத நினைவில் இந்த மெய்யின்பால் ஒட்டி நீ நடந்து வர வேண்டும் என்று எண்ணிப்பார். இந்த வார்த்தை சதா உன்னிடம் இருக்க வேண்டும். எனவே அவர்களுடைய நினைவு நாதமாக இருக்கிறது, அசரீரி வாக்காக இருக்கிறது. அந்த நாதம் நமது இன்னொரு நினைவாக இருக்கிறது. தெய்வம் அவர்கள் இந்த அகமிய நினைவாகிய நாதத்தை பாட்டேர்பிரான் அவர்களை தொட்டது பற்றி
அன்று என் கண் தொட்டது உன் குடிலை தன்னை. கண் என்றால் கண்ணா தொட்டது? இல்லை, அவர்களுடைய நினைவு தொட்டது. பாட்டையர் பிரான் அவர்களுடைய நினைவும் நம்முடைய தெய்வம் அவர்களுடைய நினைவும் இணைந்தது பற்றி, நினைவில் ஊறிய நினைவீது ஏதன நினைவு கொண்டு பின் இணைவினையோரூர தனிகை நீழ்மலை தண்ணீனை வீசின தனிகை நீழ்மலை தண்ணீனை வீசின நினைவீதென்று கனிவு கொண்டோடிற்றே. இப்படி தெய்வம் அவர்களுடைய நினைவும் பாட்டையர் பிரான் அவர்களும் இணைந்து அந்த இணைவினையானது ஓருற தெய்வம் அவர்கள் என்ன எண்ணினார்கள்? அவ்வாறு சாலை ஏறிய இளஞ்செம்மல் அவர்கள் அந்நிழலில் நின்று கொண்டு கிழக்கு முகமாக செல்லும் அந்த விரிவு சிகை பெரிய கரண அரியதலை பெரியார் அவர்களை தவன துவச கவனராய் கவனித்து பார்த்தார்கள். இப்போ இந்த தவனங்களை துக்கங்களை எல்லாம் துவசம் பண்ணி கவனராய் கவனித்து பார்க்கும்போதுதான் அது கவனத்திற்கு தோன்ற பெற்றதானது. அங்கே சென்று கொண்டிருக்கும் முன் வளைவு நடை எண் குணத்திழுப்பு பின் கவன வீச்சு நிறையறிவுக்குடி பெரியார் அவர்கள் தங்களை கூப்பிட்டால் திரும்ப போகலாம் என்ற எண்ணத்தை உள்ளத்துக்குள்ளே வைத்து கொண்டு மெல்ல நகர்கின்றார்கள் என்று தெய்வம் அவர்களுடைய நினைவில் ஓர்ந்தது. அன்றியும் வைக்க இடமென்றிய மெய்ப்பொருள் சுமையும் கைப்படம் மாறா மதிச்சுமையும் இருபெரும் வலுவும் விரிதலை சுமப்ப தருகி தருகி பக்கப்பார்வை நடையுடனே களைப்பேறி ஏறி அழுத்து தனியே போகின்றேனே, என் களைப்பினை ஆற்ற உனக்குமா இரக்கமது உள்ளத்து இல்லையோ என்று அந்த பண்பேறுங்குடி எண்குணத்தான் அவர்கள் நினைப்பதாக நம்முடைய பெருமானவர்கள் இதயத்துக்குள்ளே வந்து சுருக்கென்று பாய்ந்தோடிற்று. பாட்டையர் பிரான் அவர்களுடைய நினைவில் என்ன ஊர்ந்து ஓடியது? நீ என்னை கூப்பிடு, நான் தூரமாக போய்விடுவதற்குள்ளே கூப்பிடு என்று மதிவாடை வீசும் நிதிச்சாடை மாமனத்தார் நினைத்து கொண்டே செல்கின்றார்கள் என்று திட்டமான தோற்றம் பொட்டன நினைவில் ஊறி ஓர்ந்தோடிற்று. இப்படியாக இருவருடைய நினைவும் இணைந்ததால் தான் எத்தனையோ கோடி இன்ப வெள்ளக்காட்சி அங்கு உதயமாகியது. என்ன இணைந்தது? தணிகை பிரான் அவர்களின் வாக்கு உடல் தெய்வம் அவர்களின் நினைவுடன் இணைந்தது. தந்தையே, உன் உடம்பை தணிகையர் என்றெண்ணி கூட தொடர்ந்தது குருவன் ஈஸ்வரா, இணையிலா உன் வாக்கி உடலை நோக்கியே. அப்போ அவர்களுடைய வாக்கு உடலை நோக்கிதான் தெய்வம் அவர்கள் அந்த வாக்கை தான் தங்களுடன் இணைத்து கொண்டார்கள். நீ விட்டபடியே நான் காண்பதெல்லாம் நான் ஒன்றும் நினையேன் நாதாந்த நாதா. அவர்களுடைய நினைவுதான் தங்களுடைய நினைவாக இருந்தது. தங்களுக்கென்று நினைவு என்று தனியாக ஏதும் இல்லை. கடைக்கண் போட்டனை கை கண்டெழுந்த கவனாதி மலையே, கை கொண்டு எழுந்த கவனாதி மலையே. கடைக்கண் அப்படின்னா அவர்களுடைய அந்த நினைவை கொண்டு என்னை கை கொண்ட கவனாதி மலையே, அன்று என் கண் தொட்டது உன் குடிலை தன்னை, என் நினைவு அன்று உம்மை தொட்டது. அப்போ நம் நினைவுக்குள்ளே இன்னொரு நினைவு இருக்கிறது. அந்த நினைவு எது? நம்முடைய நினைவு எது? அந்த இன்னொரு நினைவு எது? அந்த இன்னொரு அகமிய நினைவு ஆசானவர்களுடைய வாக்காக இருக்கிறது என்று பார்த்தோம். அந்த நினைவும் இந்த நினைவும் இணைவது மனம் கமழும் திருமணம் என்று பார்த்தோம். அது பற்றி நம்முடைய பெருமானவர்கள் திருமஞான குரல் திருவாக்கியம் 49 ஒரு பெண்ணுக்கு ஒரு புருஷனால் கர்ப்பம் உண்டாகிறது போல ஒருவன் தனக்கு வரவிருக்கும் மரண பயத்தை நினைப்பதால் ஞான கர்ப்பம் உண்டாகிறது. அந்த மரண பயத்தை உன் நினைவில் மாறாது நிறுத்துவது ஆசானின் அருளமுத வர்ஷிப்பு. ஆசான் சொல்லே உன் இச்சை என வந்ததும் அந்த நிமிஷத்திற்கு முன் இருந்த நீ இறந்து விட்டாய். அப்போ நான் என்பதே இல்லாமல் அவர்களுடைய சொல் மட்டுமே இச்சை என்ற நிலை வரும்போது நீ என்பதே இல்லாமல் இறந்து விடுகிறாய். அவர்கள் உறுப்பில் ஒன்றாய் ஆகிவிடுகிறாய். குருவாகிய ஜலக்கடல் தலை நீட்டினதும் கிரகமாகிய நெருப்பு அணைந்து அதன் அதிகாரம் அற்று போகிறது. குரு பெருமானின் பரிசுத்தாவியின் கிரண வீச்சானது அவைகளின் மேல் பாய்ந்ததும் அந்த கிரகங்கள் தமது குணம் மாறி அவைகள்
அவர்கள் வசப்பட்டு ஊழியர்களாக ஆகி உதவி செய்ய நிற்கின்றன. கிரகங்கள் அப்படின்னா எங்கேயோவா இருக்கு, அது நமக்குள்ளாகத்தான். கண்ணுல ஈயாகவும், நாசியில் வண்டாகவும், செவியில் பாம்பாகவும், வாயினில் நாயாகவும் அமர்ந்து கொண்டிருக்கிறது. அதெல்லாம் அந்த பரிசுத்த ஆவியின் அந்த கிரண வீச்சு, ஆசானவர்களின் அருளமுத வர்ஷிப்பு படிந்ததும் அவைகளின் அதிகாரம் அற்றுப்போய் அவையெல்லாம் ஊழியம் செய்ய நிற்கின்றன. அப்படியாக ஒரு கிரகஸ்தரின் கைவசப்படுவது என்பது உன் அறிவில் சாயாமல் உன் ஆசிரியரின் அறிவிலே சாய்வதாகும். முழுமையாக அவர்கள் அறிவில் சாய்ந்து விட வேண்டும். எனக்கென்று எதுவுமே தெரியாது. எப்படியாக மகாபாரதத்தில் திரௌபதி அந்த துச்சாதனன் துகிலுரிய வரும் பொழுது, கிருஷ்ணா நீயே கதி என்று இரு கையையும் விரித்த பிறகு அந்த துகிலானது வளர்ந்து கொண்டே போனது போல, எனக்கு ஒன்றும் தெரியாது நீங்களே தான் அப்படின்னு நாம அவர்கள்பால் முழுமையாக சார்ந்து விடும்போது அந்த பரிசுத்தாவின் கிரண வீச்சானது முழுமையாக நம் மீது பாய்கிறது. அப்போது நமக்கென தனி செயல் இல்லை, தனி உடல் இல்லை, தனி ஆவி இல்லை என்றாகிறது. இதைத்தான் வேதம் உடல் பொருள் ஆவி மூன்றையும் தத்தம் செய்து ஆசான்பால் சாய வேண்டும் என்றது. இதற்கு நீ ஆசிரியர் அவர்களிடம் முழு மன ஒட்டுதலோடு சாயாமல் இருக்கும் வரை நீ சாகவும் இல்லை, மறுபிறப்பு அடையவும் இல்லை. நேற்று கூட நம்ம பார்த்தோம், முழு மன சிங்கங்கள் என்றால் நிறவென்று ஏறிடுவார்கள். அப்போ இந்த முழு மனமாக ஆசானவர்கள்பால் நாம் சார்ந்து விடும்போது அப்போது கிட்டுகிற பேரின்பத்திற்கு நிகரான இன்பம் இந்த உலகில் வேறு எதுவும் இல்லை. இதற்கு பேர்தான் சன்மார்க்கம். சன்மார்க்கம் என்றால் என்ன? மின்னல் கிரணமாகிய ஜீவ தேகத்தை காட்டித் தருகிறவர்கள் உனக்கு காட்டித் தந்து பெறுகிற வண்ணம் நீ பெற்று அந்த ஜீவ தேகத்துக்குள்ளே நாள்தோறும் நீ நுழைந்து பழகுவதே சன்மார்க்கம். இவ்வாறு பழகி இந்த அனித்திய வீட்டை விட்டு அந்த பிரணவ வீட்டிற்குள் பாய்ந்து நிற்கும் போது அதற்கு அடையாளமாக மூச்சு இருப்பதில்லை. இதுவே நிஷ்டை. ஒரு பிரம்மனிஷ்டரிடத்தில் பழகுபவர்களுக்கு இப்பிரம்ம செயல் நிஜமாகவே கைவரவாகி விடுகிறது. எனவே நம்முடைய நினைவானது முழு மன ஒட்டுதலோடு அந்த அகமிய உள்நினைவை தொடும் பொழுது கிட்டுகிற அந்த ஆனந்தம், அந்த பேரானந்தம், அந்த ஆனந்தம் துன்ப சங்காரமாகிய இன்பம், யமன் கைவசப்படாத இன்பம். அந்த இன்பமே பேரின்பம். அந்த பேரின்பம் கிட்டினால் கிட்ட பெற்றவர்களுக்கு மற்ற உலக இன்பம் கசந்தே போகும். அந்த இன்பம் கொடுக்கும் ஆசானை பாராத ஒரு நாள் ஒரு யுகமாகத்தான் தோன்றும். ஒரு நாள் அவர்கள் திருமொழியை கேட்கவில்லை என்றாலும் நமக்கு பைத்தியம் பிடித்துவிடும் என்ற நிலைக்கு நாம் ஆளாக வேண்டும். அந்த அளவு அவர்கள் மேல் காதல் கொள்ள வேண்டும். இதற்கு பெயர்தான் சன்மார்க்கம், நிஷ்டை, சாவரு முன் சாவது, மறுபிறப்பு, பிரம்ம வித்தை, பிரம்ம செயல். இந்த பிரம்ம வித்தையை நாளும் நமக்கு கற்பித்துக் கொண்டிருக்கும், நம்முடைய நினைவுக்குள்ளே அகமிய நினைவாய் வீற்றிருக்கும் நமது பெருமான் அவர்களது பொன்னடி போற்றி பணிந்து என் முத்திப்பேருரை மேலும் மேலும் முழங்கும் என்று கூறி உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். அனைவருக்கும் நமஸ்காரம்.